அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம ஆடிட்டர் ஜெனரல் ஆர்டிகல் 147 இருந்து 151 வரைக்கும் இவரை பத்தா சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது கவனிங்க. ஆர்டிகல் 148 இருந்து 151 வரைக்கும் இவரை பத்தா சொல்லுது. ஓகேவா? மிக முக்கியமான ஆர்டிகல், கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஓகே, சோ அடுத்து பாருங்க. பொதுப்பணித்துறையின் பாதுகாவலனாகவும் தணிக்கை துறையின் தலைவனாகவும் யார் இருப்பான்னு கேட்பாங்க. இந்திய தணிக்கைத்துறை தலைவர், அதாவது சிஏஜி இருக்காரு இல்லையா, சோ அவர் தான் இருப்பாரு. ஓகே, சோ அடுத்து பாருங்க. 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை இவருடைய பதவி காலம். அதாவது 65 வயசு வரைக்கும் இவர் அந்த பதவியில இருந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பதவியேற்ற 4 இருந்து 6 ஆண்டுகள் அந்த பதவியை வகிச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு 62 வயசுல பதவியேற்றன்னு வச்சுக்கோங்க. சோ 65 வயசு முடியும் அவர் பதவி இறங்கிடணும். நீங்க கேட்கலாம், ஏன் 6 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கே அப்படின்னு கேட்கலாம். பட் இதுல எதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா 65 வயசு அதுதான் லிமிட். அதுக்கு மேல அந்த பதவியில யாரும் வைக்க கூடாது. ஓகேவா? சோ அடுத்து பார்க்கலாம். சம்பளம் எந்த நிதியில இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா திரட்டு நிதியிலிருந்து இவருக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. இந்திய தொகுப்பு நிதின்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இவருக்கு இந்திய திரட்டு நிதியில இருந்து ஒரு சம்பளத்தை கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அடுத்து மிக முக்கியமான பதவி அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. எதை மிக முக்கியமான பதவி? சிஏஜி பதவி, அதாவது ஆடிட்டர் ஜெனரல் பதவி இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமான பதவி அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 149. ஓகேவா? சோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவரை யாரு நியமனம் செய்வாங்க? உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? மத்தபடி இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்